நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நம்ம பண்ண போறோங்க. வாழைப்பூ ஃபிங்கர்ஸ். ஆஹா! ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் தான் நாங்க சாப்பிட்டுருக்கோங்க. என்னங்க வாழைப்பூ ஃபிங்கர்ஸ்ன்னு யோசிக்காதீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து பாருங்க. வாழைப்பூல ஃபிங்கர்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட வந்து நிச்சயமா சாப்பிடுவாங்க. நீங்க செஞ்சு குடுத்து பாருங்க. ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துடலாம். எல்லாம் அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் எடுத்துட்ட பின்னாடி இது மாதிரி வந்து நமக்கு மிச்சம் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம உரிக்க முடியாது. இது வந்து இதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஃப்ளாரட்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியாது இதில். இப்போ இதை வந்து சில பேர் வந்து இதை தூக்கி போட்டுடுவாங்க. பட் வந்து இதை நம்ம வந்து வெளியே போட வேண்டாம், குப்பையில் போட வேண்டாம். இதை வந்து இதில் தான் நான் வந்து இப்போ ஃபிங்கர்ஸ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம இப்போ இது வேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம பொரியலோ இல்லை வந்து எந்த டிஷ்னால் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வடையெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறது வந்து இன்றைக்கி இதில் தான் வந்து வாழைப்பூ ஃபிங்கர்ஸ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது தூக்கி போட்டுடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து உப்பு போட்டு நான் தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இதை கட் பண்ணி போட்டுடலாம். இல்லைனா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். இது போல் வந்து நம்ம கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இது நம்ம யூஸ் பண்ணி வாழைப்பூ பொரியலுக்கும் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வந்து நம்ம கட் பண்ணின உடனே உப்பு தண்ணியில் போட்டுடலாம். இல்லைனா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போகிறோம், ரொம்ப ஊற்றாதீங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். இஞ்சி வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக போடுங்க. அதே மாதிரி பூண்டு கூட வந்து கொஞ்சம் கூட போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு 2 பச்சை மிளகாய் போடுறேன். இதில் நான் ஒரு வெங்காயம் போடுறேன். ஒரு நல்ல பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு.
இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 2 மிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதே போல் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு. இதை வந்து இப்படியே வந்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. இது வெங்காயத்தில் வதங்கட்டும். இதில் கொஞ்சம் வந்து சோம்பு பொடியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைப்பூ அது போட்டுக்கலாம். இதை அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ இது வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இதில் நான் தண்ணி ஊற்றல. கொஞ்ச நேரம் வேகட்டும். இது அப்பப்போ கலரி விடுங்க, ஏன்னா தண்ணி ஊற்றல, அதனால தான். இப்போ எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு போகிறோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து நம்ம கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். இது பைண்ட் பண்ணுற வரைக்கும் வந்து நான் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து எவ்வளோ கடலை மாவு ஆட் பண்ணுறீங்களோ அது பைண்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 1/2 கப் ஆட் பண்ணுறேன். இதை கலக்கி விடுங்க. நம்ம கையில் பண்ணலாம். இது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்க போட்டாலே நல்லா பைண்ட் ஆகுது. கொஞ்சம் இது கூட வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நல்லா வந்து ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம அந்த ஷேப்பில் நம்ம வந்து நீளமாக நம்ம வந்து நான் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு தண்ணி கொஞ்சம் தொட்டுக்கோங்க. இது போல் செஞ்சுக்கலாம். இது அரைச்சும் செய்யலாம், பட் துவர்ப்பு நிறையா இருக்கும். இது வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இதை வந்து முட்டையில் டிப் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதே போல் எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். இப்போ 2 சைடும் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். மற்றதையும் வந்து நம்ம இப்படியே பொரிச்சிக்கலாம். நம்ம சூப்பரான வாழைப்பூ ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக வந்து சாப்பிடும் போது வாழைப்பூன்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாக வந்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். சூப்பரான ரெசிபி, அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு செஞ்சோன்னா நம்ம வாழைப்பூ வந்து வாழைப்பூவில் செஞ்சுருக்கோன்னே தெரியாது. நீங்கள் பச்சையாக செஞ்சோன்னா அது தெரியல, நான் ட்ரை பண்ணல. பட் வதக்கி செய்யும்போது நல்ல டேஸ்ட். எப்படிங்க இருந்துச்சு வாழைப்பூ ஃபிங்கர்ஸ்? பார்க்குறதுக்கே ஆசையாக இல்லை, சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா? நிச்சயமாக செஞ்சுட்டு பார்த்துருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.